எந்த கட்சியும் சாராமல் இயக்கமாக இருந்தே வெற்றி பெற்ற என் தம்பிகள் இன்றைக்கு கட்சியாக வந்திருக்கிற போது களமாடுவதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய தொண்டர்கள் அங்கே பணியில் இருக்கிற போது தாராளமாக மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பணி எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சட்டமன்றம் மாபெரும் மாமன்றமாக இருக்க போகிறது, மக்கள் மன்றமாக விளங்கப் போகிறது. ஒரு குடும்ப மன்றமாக இங்கே யாரும் உட்கார முடியாது. இது மக்கள் மன்றம். பார்த்துருங்க, 2026 என்பது ஒரு இறுதி யுத்தத்தின் போர். அந்த போர் என்பது சாதாரண போர் அல்ல. கொள்ளைக்காரர்களுக்கும் கொள்கைக்காரர்களுக்கும் இடையே நடக்கிற போர். அதில் கொள்கைக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. இன்றைக்கு நீங்கள் வலைவழித்தளங்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, தினந்தோறும் பேசும் பொருளாக இருப்பது. இப்போ தாவேக்கானுடைய அந்த அடிப்படை நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தாவேக்கானுடைய கொள்கைகள் எல்லாத்துக்குமே தெரியுமா? அதற்காகத்தான் என் போன்றவர்கள் எல்லாம் தலைவர் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக அதெல்லாம் 33 வருஷமா எல்லாத்துக்கும் கொள்கையை பற்றி தெரியும். இப்போ 33 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய உள்வாங்கலை உள்வாங்கியிருக்கிறார்கள். என்ன தலைவர் யோசிக்கிறாரோ அதை செய்திருக்கிறார்கள். ஒன்று தெரியுமா, இரவு பாடசாலைகளை 33 ஆண்டுகளாக 17 வயது 10 வயது நடிக்க 17 வயதிலிருந்தே தன் சேவையை தொடங்கிவிட்டார். இன்றைக்கு இரவு பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். தலைவர் அவர்கள் திட்டத்தில் பால்பன் திட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு வைடூரியத்தை பரிசாக வழங்கி அணிவித்து மகிழ்கிறார். மோதிரங்களை அணிவிக்கிறார். கிராமங்கள் தோறும் இது நடக்கிறது. ஒன்றிய தலைநகரங்களில் இது உருவாக்கப்படுகிறது. ஆக ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தோடு தான் இன்றைக்கு களமாடுவதற்கு தலைவனாக உருவெடுத்திருக்கிறார். ஆக எங்களுக்கு களம் பெருசே கிடையாது, சாதாரண களம். அடித்து தூள் கிளப்ப போகிறோம்.